இப்பெல்லாம் என்னன்னே தெரியல, கரெக்டாக அலாரம் அடிக்கிறது 5 நிமிஷம் முன்னாடியே எழுந்திடுறேன். இது 100 நாள் பயிற்சியோட 30வது நாள். காலையில் 2 தோசை ஒரு முட்டை சாப்பிட்டு காலேஜ் போகிறதுக்காக பஸ் ஸ்டாப் கிளம்பி போயிட்டேன். பஸ்ல ஏறி உட்காந்த பிறகு தான் தெரிஞ்சு நான் இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டேன். என்னையே தாண்டி சில பேர் யாரும் லேட்டாக வராங்க போல. அப்புறம் இன்னைக்கு ஒரு புது ஆங்கிள் ட்ரை பண்ணி தான் பார்த்துக்கோங்க. மனோகர் மவன் தான் எடுத்து கொடுத்தா அவனுக்கு ஒரு ஷவுட் அவுட். அதிகமாக சாப்பிட போனப்ப என் கப்பை பார்த்த உடனே பசங்களாம் வாழ்க்கையை வெறுத்துட்டானுங்க. ரம்ஜான் முடிஞ்சு பிரியாணி எடுத்து வரணும்னு நினைச்சிருந்தானு போல. நான் எடுத்துட்டு வந்ததோ புளிசோறு. அப்புறம் சாயங்காலம் 4:30 மணிக்கு காலேஜ் விட்டு வந்து பயிற்சி பண்ண கிளம்பிட்டேன். சைடில் வரவனை பார்த்துட்டு சாலா யாரா அவன் புதுசாக இருக்கானு பார்க்காதீங்க. வேற யாரும் இல்லை, மனோகர் மவன் தான். ப்ரோ நான் இதுக்கப்புறம் ட்ரைனிங் பண்ண வரும் ப்ரோ, எனக்கும் பாடி பில்ட் பண்ணும் ப்ரோ அப்படின்னு கிளாஸ்ல உட்காந்து புலம்பிட்டு இருந்தான். சரி வாடான்னு பிடிச்சி நான் கூட்டிட்டு போயிட்டேன். வணக்கம் 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 வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆளுக்கு 500 ஸ்கிப்பிங். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ட்ரைனிங் பண்றதால 10 20 பிரிச்சு தான் போட்டுட்டு இருந்தான். அப்புறம் நான் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரீ ஸ்டைல் ஸ்கில்ஸ் எல்லாம் பண்ணி காட்டினேன். தலைவன் அதெல்லாம் பார்த்துட்டு பேஜாராயிட்டான். நீங்க ஹை கார்டியோ டேன்றதால லைக் ஸ்கிப்பிங் ரன்னிங் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் 10 மில்ல ரன் பண்றான். பார்த்தாலே தெரியும், பாத்துக்கோங்க. ஸ்டார்டிங்ல தான் கொஞ்சம் கோலர் கொடுத்துட்டு இருந்தான். அப்புறம் எப்படி ரன் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தோடனே ப்ராப்பரா ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் நான் கொஞ்ச நேரம் ரன் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டு ஆப்ஸ் ட்ரைனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் டேன்றதால இன்டென்ஸா வச்சுக்காம பேசிக் ஒர்க் அவுட்டாவே கொடுத்தேன். அதுக்கே தலைவனுக்கு கையும் வரல காலும் வரல. அப்புறம் நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது வந்துட்டு ரெஃப்ரி பார்த்துட்டு இருந்தான். அவன் ஃபர்ஸ்ட் டைம் வந்தான்றதால அவனுக்காக லோ இன்டென்ஸ் கொடுத்தேன். ஆனா எனக்கு ட்ரைனிங் கொஞ்சம் எப்பயுமே ஹை இன்டென்ஸா தான் இருக்கும். அப்புறம் ட்ரைனிங் முடிச்சுட்டு மனோகரமாவும் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்திருந்தான். அவன் கூட வண்டியில ஏறி அப்படியே கிளம்பிட்டேன். போய் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுருவான்னு பார்த்தா மெயின் ரோட்ல இறக்கி விட்டு வரட்டான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். சாலா போயிட்டு வாடான்னு சொல்லிட்டு ஆட்டோ ஏறி வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு நீங்க நாளை முடிச்சுக்கிட்டேன். தொடர்பில் இருக்கும்.